மாதவ். மாதவன், சொல்லுங்க, இங்க வந்து நம்ம ஆர்ச்சிட் அலையன்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளில வந்து நீங்க உங்க சார்தோ பிஸா ஸ்டால் போட்டிருக்கீங்க. ஸ்டால் வந்து பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதெல்லாம் சார்தோ பிஸா. சவர்டோ பீஸா இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் மைதா வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ப்ரூஃபிங் டைம், அப்புறம் when you eat it கொஞ்சம் it will melt in your mouth. ஓகே. So அதான் it will not, you don't have to chew it அவ்வளோ. ஓகே. So the taste also is really good. ஓகே. நார்மல் பிஸாக்கு எதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அது நாக்குல வச்சா கரையும். கரையும் 100%. ஓகே. நீங்க வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்க ஒரு ஷெஃபா இருந்தீங்களா? ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வந்து நீங்க என்ன ப்ரொமோஷன் பண்ணீங்களோ டேஸ்ட்னு ஒரு ஃபேக்டரா இருக்கு. அது இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம சென்னை மக்களை பத்தி சொல்ல அவசியமே இல்லை. ஸோ எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? பேசிக்கா நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சேன். ஓகே. ஸோ ட்ரைனிங் பண்றப்போ ஒர்க் ஹெக்டிக்கா இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே வேலை இருக்கு. ஸோ ஓகே பண்ண வேணாம், இந்த ஃபீல்ட் நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே ஐல் டூ சம்திங் எல்ஸ். ஸோ பேங்கிங் அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ கார்பரேட் கம்பெனி. அது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி திருப்பி ஐ ட்ரைட் பெயிண்டிங், ஐ ட்ரைட் சம்திங் எல்ஸ், ஏதோ சம் ஆர்டிஸ்டிக்கா நேச்சரா பண்ணலாம், ஹேண்ட் ஒர்க் அந்த மாதிரி. ஸோ ஐ வென்ட் பேக் டு கிச்சன். ஸோ 2 years வேலை செஞ்சேன். ஸோ ஐ லேர்ன் பேசிக்ஸ். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ வித் தட் நாலேஜ், பட் இஃப் இட் டேஸ்ட் மை ஃபுட் யூ won't have like that. ஓகே, வெரி நைஸ். அண்ட் நம்மளோட க்ளவுட் கிச்சன் எங்க இருக்கு? ஸோ க்ளவுட் கிச்சன் கொரட்டூர்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். ஓகே. பேசிக்கா there is just one cloud kitchen. From there we'll deliver it here. ஓகே, deliver like in and around Korattur and Yeah, in and around, and Swiggy and Zomato also. Swiggy and Zomato. நம்ம டைமிங்ல போதுல்ல. So 5:30 to 10:30 in the evening. Yes. So ஆரம்பிச்சு 2 months ஆகுது. How the response? Response is really good. People are really interested. They're inquisitive, asking more questions, and they're trying it out. Like there are certain customers are trying out each and every day. ஒன்னா சாப்பிடுறாங்க. So இன்னைக்கு completely an unplanned interview. Okay. So என்ன வந்து ஒரு புதிய வந்து நீங்க இந்த ரெண்டு ஃபுட் நீங்க ட்ரை பண்ணுங்க என்ன சொல்றீங்க? நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்களா லைக் வெஜ்? Both. Then you suggest me one in veg and one in non-veg. Yeah, one in non-veg is Carnivore Delight. Okay. And in veg you should try Harvest Garden. Harvest Garden, yes. So the regular Sure. Yes. All right. And நீங்க பார்ட்டி ஆர்டர்ஸ்ல கூட எடுத்து பண்ணுவீங்களா? Party orders for now இல்ல. As of now இல்ல. Yeah. Future ல plan. Yeah. All right. Anyways, thank you so much, Madhav, Yes. for your like spontaneous answer. Sure. All the very best. Thank you. நேயர்களே, எனக்கு வந்து நம்ம மாதவ் சொன்ன அந்த ரெண்டு பீஸா வந்துச்சு, ஒன்னு வெஜ் இன்னொன்னு நான் வெஜ். கரெக்டா உங்க பின்னாடி இருக்கிற கிளவுட் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 minutes வெயிட் டைம் ஆகும். ரொம்ப சூடாவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஃபிளாட் 100% ஆஃபர் ஆன் gourmet பாஸ்தா சார்தோ பீஸான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுல எனக்கு வெஜ்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆல் டைம் ஹிட், அதோடைய பேர் வந்து ஹார்வெஸ்ட் கார்டன். இதுல என்னென்ன வரும்னா முதல்ல சீஸ், ப்ராக்கலி, பெல் பெப்பர், ஸ்லோக்கினி, பேபி கார்ன் அண்ட் ஜால்பனோ. அண்ட் இது ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா 115, மீடியம் வந்து 190. அண்ட் இதுவே வந்து நான்வெஜ்ல வந்து கார்னிவோர் டிலைட்னு ஒன்று கொடுத்துருக்காரு. முதல்ல சீஸ், பாப்ரிகா சிக்கன், சாசேஜ் சிக்கன் மீட் பால். அண்ட் இது வந்து ஸ்மால் பாத்தீங்கன்னா 135, மீடியம் வந்து பாத்தீங்கன்னா 220. ரொம்ப காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோமா? ஏய், எவ்வளவு சூடா இருக்குப்பா, சான்ஸே இல்ல. இது வந்து பியூர் வெஜ் நினைக்கிறேன். யா, சரி ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது வந்து கார்னிவோர் டிலைட். கொஞ்சம் கிட்ட வா. மீடியம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்ல 2 பேர் சாப்பிடலாம். கார்னிவோர் டிலைட் செம்ம மஜாவா இருக்குது. இந்த பீஸா அவுட்லெட்னு சொல்லும்போது மேக்சிமம் வந்து ஃப்ரோசன் சிக்கன் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் சாசேஜ் இருக்குல்ல, ஸோ இவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி ப்ரிப்பேர் பண்றாங்க. அது இருக்கிற பாப்ரிக்காவும் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது அந்த கலர் டெக்ஸ்சருக்கும் சூடா இருந்து சாப்பிடும்போதும் டேஸ்ட் செம்ம அல்டிமேட். அண்ட் எனக்கு மாதவ் கிட்ட என்ன ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னா, இதுல வந்து நான்வெஜ் ஆப்ஷன் வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்கு. பட் கமிங் டேஸ்ல மட்டன் as well as லைக் ப்ரான் இல்ல ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்.
நான் நார்மலா சாப்பிட்ற பிஸா இந்த பிஸா இல்ல, இந்த பிஸாக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கு. அது நான் சொல்றதை விட நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா தான் என்ன சொல்றது உங்களுக்கு தெரியும். வர்த்தான்னு கேட்டீங்கன்னா செம வர்த்து. அண்ட் அகைன் இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சார்தோ பிஸா. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க ஃபிளாஷ் பண்றேன். எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. நம்ம கொளத்தூர்ல வந்து அலையன்ஸ் ஆர்ச்சிட் பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு வெளில தான் இருக்காங்க. பின்னாடியே க்ளவுட் கிச்சன் இருக்கு. தேர் ஆன்லைன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இப்பதான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஃபுடி லவர் இல்லைன்னா வந்து நீங்க எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்ட் வெஜ் பீஸா இல்ல ஒரு நான்வெஜ் பீஸா ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் ரெஃபர் பண்ணேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர்.